சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. தேவி, அப்படியே உன் பேருக்கு ஏத்த மாதிரி லட்சுமி கடாட்சமா அம்சமா இருக்கமா? வாவ், இத்தனை நாளா எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க இவ்ளோ அழக? இதுல என்ன, கட்டி பிடிச்சுக்குங்கம்மா. தீபாவளி வாழ்த்துக்கள்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இரு. அபியும் நீயும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா. ஏமா, நீ யார்கிட்டயும் சொல்லாம ஊருக்கு போயிட்டு வந்தன்னு அபி எதுவும் கோச்சிக்கிட்டானா? இல்ல மாமா, அவரு ரூம்ல இல்ல, பெட்ல இந்த ட்ரெஸ் இருந்துச்சு. அபி மாமா எல்லார் கூடயும் சேர்ந்து வெளியே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காரு மாமா. தேவி, அவன் உன்னை ஏதாவது சொல்லிடுவானோன்னு நீ கவலையே படாதம்மா. அபி உன்ன மாதிரியே ஒரு அப்பாவி பையன். அம்மா புள்ள, அம்மாவுக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம். அந்த குற்ற உணர்ச்சியில அவன் அப்பப்ப உன் மேல கோவப்படுவான், அவ்வளவுதாமா. அம்மா, நீ இறந்து போயிட்டேன்னு நாங்க நினைச்ச காலகட்டத்துல நீ அவனை பார்த்திருக்கணுமே. அவன் பாக்குற இடம், பாக்குற ஆளுங்க எல்லாமே நீயாதான் அவனுக்கு தெரிஞ்ச. உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காமா. வாங்க, நாமளும் வெளியே போய் எல்லார் கூடயும் பட்டாசு வெடிக்கலாம். போங்க போங்க. வாங்க. இரு. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு ஒத்துமையா இருக்கிறத பாக்கும்போது அப்படியே என் மனசு நிறைஞ்சு போயிடுச்சுமா. எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒரு குடுப்பனை கிடைக்காதுமா. என் அண்ணன் குடும்பத்துல 2 மருமகளுங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூட மாட்டாங்க. எந்நேரமும் காகிதமும் நெருப்பு மாதிரியே தான் இருப்பாங்க. 24 மணி நேரமும் சண்டை சண்டை சண்டைன்னு மருமகளுங்க சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இங்க பாரு, அப்படியே அமைதி பூங்காவா இருக்கு.